மலைகளுக்கும் காடுகளுக்கும் இடையில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் சாமி என்ற சிறுவன் வசித்து வந்தார். இந்த காடுகள் விஸ்பரிங் வூட்ஸ் எண்ணி அழைக்கப்பட்டன. சாமியின் சிறந்த நண்பர் ஸ்பார்க்கி எப்போதும் வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கும் ஒரு குறும்பு நாய். அவர்கள் இருவரும் சேர்ந்து புதிய இடங்களை ஆராய்வதை விரும்பினர். மேலும் சாக்கை பற்றி கனவு கண்டனர். ஒரு நாள் மாயாஜால உயிரினங்கள் மற்றும் மறைப்பட்ட புதையன்கள் பற்றிய கதைகளை கேள்விப்பட்ட அவர்கள் விஸ்பரிங் வூட்ஸுக்குள் செல்ல முடிவு செய்தனர். சாமி மற்றும் ஸ்பார்க்கி இருவரும் உற்சாகமாயிருந்தனர். ஸ்பார்க்கி மகிழ்ச்சியுடன் குறைத்தது. அவர்கள் சிறுத்தைகளையும் ஒரு பாதி தண்ணீரையும் பேக் செய்து தங்களது சாட்சிக்கு தயாராகினர். காடுகள் அதிசயங்களா நிறைந்த இடமா இருந்தன. பூக்களுக்கு இடையில பட்டாம்பூச்சிகள் பறந்தன. பறவைகள் இனிமையான பாடல்களை பாடினர்கள். அணியன் ஏறினன். சாமிக்கு இது ஒரு மாயாஜால நிலத்தில் கால் எடுத்து வைப்பது போல் இருந்தது. ஸ்பார்க்கி பட்டாம்பூச்சிகள் துரத்தி பூக்களை முகந்து பார்த்தது. காத்தில் குளிர்ச்சி அதிகரித்தது. வெளிச்சம் மங்கியது. இலைகளின் சலசலப்பு சத்தம் அதிகரிச்சது. சாமி பயத்தையும் உற்சாகத்தையும் கலந்து ஒரு உணவை உணர்ந்தான். ஆறுதலுக்கு ஸ்பார்க்கியின் கயற்றை இறுக்கமா பிடித்தான். சாமியின் உணவுகளை உணர்ந்த ஸ்பார்க்கி நம்பிக்கையுடன் வாளை ஆட்டியது. அவரை ஒரு ஓடையை கடந்து சென்றனர். அங்கு சூரிய ஒளிய தண்ணீர் பிரகாசிச்சது. தெளிந்த நீரில் மீங்க நீந்தன். சிறிய தண்ணீர் குடிச்சு சிற்றுண்டிகளை சாப்பிட்ட பிறகு புத்துணர்ச்சி பெற்று காட்டின் அழுத்துக்குள் தங்க பயணத்தை தொடர தயாரா இருந்தனர். அவர்கள் நீண்ட நேரம் நடந்தார்கள். சூரியன் மறைய தொடங்கியதும் காடுகள் இருடிவிட்டன. சாமி கவலைப்பட தொடங்கினான். திரும்பி செல்ல வேண்டும் நினைச்சான். ஆனா அப்போதுதான் தங்க ஒளியில குடிச்ச ஒரு வெட்ட வெளியே தடமாறினர். அது உண்மையிலேயே மாயாஜாலமானது. மையத்தில் தங்க ஒளியுடன் பிரகாசிக்கும் ஒரு அழகான மரம் நின்று கொண்டிருந்தது. அதன் இலைகள் வெள்ளி மற்றும் தங்கத்தில் மின்னியது. சாமி ஆச்சரியத்தில் மூச்சு திணறினார். ஸ்பார்க்கி உற்சாகமா குறைத்தது. அவர்கள் மரத்தை நோக்கி நடந்தார்கள். அவரை நெருங்க மரத்தில் இருந்து வெளிப்படும் மென்மையான இசையை கேட்டார்கள். சாமி மிகுந்த அமைதியா உணர்ந்தான். அவர் சரியா இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பது போல. சாமி மரத்தின் தண்டை தொட்டான். அது சூடாகவும் மென்மையாகவும் இருந்தது. திடீரென்று மரம் பேசியது. வரவேற்கிறேன் என்று அது சொன்னது. அதன் குரல் ஆழமாகவும் இனிமையாகவும் இருந்தது. சாமி தேய்ச்சு போனா அவர் இதுக்கு முன்பு ஒரு மரம் பேசுவது கேட்டது. நீங்கள் யார்? சாமி கேட்டான். நான் காடுகளின் பாதுகாவலன். மரம் பதிலளிச்சது. நான் இந்த காட்டையும் அதன் உயிரினங்களையும் பாதுகாக்கிறேன். சாமி ஆச்சரியப்பட்டான். அவர் இதுக்கு முன்பு ஒரு மாயாஜால உயிரினத்தை சந்தித்தது. உங்க பெயர் என்ன? மரம் கேட்டது. என் பெயர் சாமி என்ன அவர் சொன்னார். இது நாய் ஸ்பார்க்கி. உங்களை சந்தித்ததுல மகிழ்ச்சி. சாமி மற்றும் ஸ்பார்க்கி. மரம் சூரியன். இந்த காடு அதிசயங்களா நிறைஞ்சுள்ளது. அவற்றை கண்டுபிடிக்க நீங்க தைரியசாலிகளா? சாமி காட்டின் அதிசயங்களை காண விரும்பினான். அவன் துணிச்சலா இருக்க விரும்பினான். ஆம், நாங்க தைரியசாலி என்று அவர் சூறினார். தயவு செய்து இங்க காட்டுங்க. மரம் சிரித்தது. என்ன பின்தொடருங்க என்ன அது சொன்னது. அதன் கிளைகள் அசைந்த. அது ஒரு பாதையை நோக்கி சுட்டி காட்டியது. சாமியும் ஸ்பார்க்கியும் அந்த பாதையை பின்தொடர்ந்தனர். அது அவர்களை காட்டின் ஆழத்துக்குள் அழைத்து சென்றது. விரைவில் அவர்கள் ஒரு குகைக்கு வந்தனர். குகை ஒரு நீர் வீழ்ச்சிக்கு பின்னால் மறைஞ்சிருந்தது. அது இருட்டாகவும் மர்மமாகவும் இருந்தது. சாமிக்கு மீண்டும் கொஞ்சம் பயமா இருந்தது. ஸ்பார்க்கி குறைச்சது. அது பயந்தது போல் இருந்தது. சாமி ஆழ்ந்த மூச்சு எடுத்தான். ஸ்பார்க்கியின் கைது இருக்குமா பிடித்தான். அவர்கள் துணிச்சலா இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிஞ்சிருந்தான். மரம் காடும் பாதுகாவலன் என்பதை அவன் நினைவுபடுத்திக் கொண்டான். அது அவர்களை பாதுகாக்கும். அவர் குகைக்குள் நுழைஞ்சனர். அது இருட்டாவும் ஈரமாவும் இருந்தது. சூரியலிருந்து தண்ணீர் சொட்டியது. ஆனால் அவர்கள் ஆழமா நடந்து செல்ல அவர்களோட ஒளியை கண்டாக. ஒளி வலுவடைந்தது. அது குகையின் முடிவில் இருந்தது. சாமிக்கு உச்சான் தோன்றியது. அவர் குகையின் முடிவை அடைந்தனர். அங்கே ஒரு சிறிய அறையின் மையத்தில் ஒரு பெட்டி இருந்தது. பெட்டி தங்க ஒளியுடன் மின்னியது. அழகா இருந்தது. அதான் புதையல் என்ன சாமிக்கு தெரியும்.
விஸ்பரிங் வூட்ஸில் ஒரு புதையல் இருப்பதாக கதைகளை கேள்விப்பட்டிருந்தான். ஸ்பார்க்கி உற்சாகமா கூறச்சது. சாமி மெதுவா பெட்டி திறந்தான். உள்ளே ஒரு குறிப்பு இருந்தது. அது ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அது மென்மையான ஒளியுடன் பிரகாசித்தது. சாமி அதை எடுத்து சத்தமா வாசித்தான். வாழ்க்கையில உண்மையான புதையல்கள் தங்கமோ நகைகளோ அல்ல என்று குறிப்பு சூறியது. உண்மையான புதையல்கள் நட்பு, தைரியம் மற்றும் இயற்கையின் அழகு. இந்த புதையலை எப்போதும் போச்சுங்க. சாமி அந்த செய்தியா உருகினான். குறிப்பு தான் உண்மையான புதையல் என்பதை அவன் உணர்ந்தான். ஸ்பார்க்கியை பார்த்தான். ஸ்பார்க்கி வாளை ஆட்டி சாமியின் கையை நக்கியது. அவர்கள் துணிச்சலா இருந்தார்கள். விஸ்பரிங் வூட்ஸின் அதிசயங்களை கண்டுபிடிச்சார்கள். அவர்கள் ஒரு உண்மையான புதையலை கண்டுபிடிச்சாங்க. சாமி குறிப்ப கவனமா மடிச்சான். அதை தன் பையில் வைச்சான். அவர்கள் குகையை விட்டு வெளியேறி காடுகள் வழியா நடந்தார்கள். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. காடுகள் நீண்ட நிழல்களால் நிறைந்திருந்தது. ஆனா சாமிக்கு இனி பயம் இல்லை. அவன் சிறப்பு வாய்ந்த ஒன்றை கண்டுபிடிச்சதை அவன் அறிஞ்சிருந்தான். வாழ்க்கையில உண்மையான புதையல்களை கண்டுபிடிச்சான்.